ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிதி ஆயோக்கை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினில் வந்து பார்க்க போகிறோம். நிதி ஆயோக்கை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து இந்த டாப்பிக்கை பற்றி எப்படிலாம் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து நிதி ஆயோக்கோட கருத்து என்ன, அதோட முக்கியமான கருத்து என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். அதோட வளர்ச்சி நோக்கங்களை அதில் மாற்றுகை செய்வது தான் வந்து அந்த நிதி ஆயோக்கோட முக்கியமான ஒரு வேலை. அதாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு பதில் தான் வந்து இந்த நிதி ஆயோக்கை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பிளானிங் கமிஷனை மாற்றி கொஞ்சமாக மாற்றி அந்த நிதி ஆயோக்குங்கிற ஒரு இந்த திட்டத்தை தானே கொண்டு வந்தாங்க. அதுக்கு மாற்றாக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து கரெக்டான ஆன்சர். இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வதற்கு அந்த திட்டக்குழுவை வந்து பிளானிங் கமிஷனை வந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணி நிதி ஆயோக்குங்கிறத வந்து திட்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அடுத்த கொஸ்டின் வந்து நிதி ஆயோக்கோட பணி என்ன, முக்கியமான பணி அதோட என்ன அப்படின்னா பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு. இதுதான் வந்து அதோட முக்கியமான பணி. அதில் வந்து நிறைய திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அப்புறம் வந்து என்ன, அதுக்கு வந்து திறன் மேம்பாடு, அந்த திட்டத்தை நம்ம எப்படிலாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து செய்கிறதா வந்து என்னது நிதி ஆயோக்கோட முக்கியமான பணி. அடுத்த கொஸ்டின் வந்து ஏப்ரல் 26, 2018 அன்று நிதி ஆயோக் அடல் புதிய இந்திய சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இத்திட்டம் வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து அடல் புதிய இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2018 டேட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 வந்து அடல் புதிய இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட எது வந்து தொடர்பாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சந்தைப்படுத்த அந்த பொருட்கள் இல்லையா, அதோட விலையை வந்து நிர்ணயிக்கிறதா, அதை விலையை நிர்ணயித்து அதை செயல்படுத்துகிறதான் வந்து அந்த திட்டத்தோட ஒரு நோக்கமே. அடல் புதிய இந்தியாவோட திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து சந்தையில் உள்ள பொருட்களை வந்து ஒரு விலை நிர்ணயித்து அதை வந்து செயல்படுத்துகிறது தான் வந்து அந்த அடல் புதிய இந்தியாங்கிற ஒரு திட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே. அதுக்கு வந்து அப்போ 2018 வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து நிதியுதவி வந்து வழங்கியிருக்காங்க. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்படியும் நம்ம இந்த வருஷத்தில் எந்தெந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக்கில் வந்து அப்படிங்கிறது கொஸ்டின் வந்து நம்மளை கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேட்டு, இந்தந்த திட்டம் எந்தெந்த டேட்டு அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து அப்பப்போ யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பார். அப்போ யார், இப்போயும் நம்மளுக்கு கரண்ட்லி நரேந்திர மோடி தான் இருக்கார். அதனால் நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது திட்டக்குழுவுக்கு மாற்றாக வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஜனவரி 1, 2015 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நடைமுறைக்கு வந்தது 2015. ஆனால் அவங்க முடிவு பண்ணது திட்டக்குழுவுக்கு வந்து ஒரு முடிவு, அந்த திட்டக்குழுவை வந்து டக்குன்னு வந்து செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க இல்லையா. நிதியை டக்குன்னு வந்து நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கேன்ட்டு இது பண்ண மாட்டாங்க. அப்போ திட்டக்குழு முடிவு எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஆகஸ்ட் 13, 2014. 2014 வந்து திட்டக்குழுவை இதுக்கு பதில் வேற ஒரு இது வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஆகஸ்ட் 13, 2014 முடிவு பண்ணுறது தான் வந்து 2014. அது நிதி ஆயோக்குங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்தது 2015 ஜனவரி 1. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நடைமுறைக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்காங்க பாரு. நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு வந்தது இப்படியும் கேட்கலாம். திட்டக்குழுவிற்கு மாற்றாகவும் கேட்கலாம். முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிதி ஆயோக் வந்து எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு. ரெண்டுமே வந்து ஒரே கொஸ்டின் தான், கொஞ்சம் வந்து மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2015 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. திட்டக்குழு எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 13, 2014 தான் வந்து முடிவுக்கு வந்துச்சு. திட்டக்குழு முடிவுக்கு வந்தது
2014. 2014 முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நிதி ஆயோக் ஒரு நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. 2015 ரெண்டையுமே நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஸ்டினை நல்லா ஃபுல்லாக வாசித்துட்டு அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாம் டென்ஷனில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம். டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சனால ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்தியே நம்ம டிக் அடிச்சிருவோம். அதனால் கொஸ்டினை நல்லா வாசித்து பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நடைமுறைக்கு வந்தது வந்து 2015. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக்குடன் முதல் துணைத் தலைவர் யார்? முதல் துணைத் தலைவர் இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதோட துணைத் தலைவர் யார் அப்படின்னா வந்து அரவிந்த் பனகாரியா. இப்போ ப்ரெசண்ட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ யார் இருக்காரு அப்படின்னா வந்து சுமன் பெரி தான் வந்து இருக்கார். அதோட துணைத் தலைவராக சுமன் பெரி தான் வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அந்த வறுமையை ஒழிக்கிறதாம் வந்து அதோட முக்கியமான நோக்கம். இப்போ வந்து 2030க்குள்ளே அதை ஒரு குறிக்கோளை வந்து கொண்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட திட்டமே என்னது? வறுமையை நோக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பார்த்திங்களா? இதுவும் வந்து பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் முதல் வந்து தலைவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து திட்டக்குழுவோட தலைவர், இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்கலாம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் பதில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ திட்டக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா வந்து பிரதமர் தான். பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து தலைவராக வந்து இருக்கிறாரு. அவர் கீழே இருக்கிறவங்க தான் வந்து செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நிதி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவர் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வரவங்க தான் வந்து ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படி இல்லையா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ரெண்டாவது துணைத் தலைவர் அதாவது நிலாவில் போனாங்க. நிலாவில் போகிறது வந்து ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது கால் வச்சவங்க யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. அப்போ நிதி ஆயோக்கோட ரெண்டாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னா வந்து ராஜீவ்குமார். ஃபஸ்ட்டு வந்து அரவிந்த் பனகாரியா வந்து இருந்திருக்காரு. ரெண்டாவது துணைத் தலைவர் அந்த 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரவிந்த் பனகாரியா. செகண்ட் துணைத் தலைவர் அப்படின்னுங்கிறது ராஜீவ் குமார். அவர் தான் வந்து ரெண்டாவதாக இருக்கார். இப்போ கரண்ட்டில் இருக்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுமன் பெரி. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக்கோட பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பணி என்ன அப்படின்னா வந்து அந்த வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை அமல்படுத்துறது தான். அதாவது நாட்டை வந்து வறுமையிலேருந்து ஒழிக்கிறது தான் வந்து அதோட முக்கியமான நோக்கமே. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துது. நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீடு அறிக்கையின்படி எது வந்து சரியான கூற்று அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து வறுமையை வந்து ஒழிக்கிறது. அப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து எப்படி அவங்க வந்து விலை வந்து நிர்ணயிப்பாங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையை தான் வந்து அவங்க நிர்ணயிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லாபம் வர மாதிரி ஒரு இதை தான் வந்து அவங்களுக்கு வந்து நிர்ணயிப்பாங்க. அப்போ வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கே வந்து முன்பே அதாவது நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரசு வந்து ஒரு விலையை வந்து சொல்லிடுவாங்க இல்லையா? அதான் வந்து விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிப்பு அண்ட் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம். அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த அரசு நிர்ணயிக்கிற விலைனால அவங்களுக்கு வந்து லாபம் வர மாதிரி தான் வந்து செயல்படுவாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம். இதுதான் வந்து ஃபுல்லாகவே நிதி ஆயோக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வந்து தெளிவாக படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.